இது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் பழையநகரம் ஊராட்சி சிவங்குறிச்சியில் இருக்க சிவசக்தி விநாயகர் குளம். இந்த குளம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே இது வந்து வயலுக்கு நடுவில் இருக்க கரை குளம் எல்லாமே ஒரே அளவில் இருக்குது. ஸோ இதை சீரமைச்சு வேலைகள் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து ஸ்பான்சர் இந்த இங்கே சிவங்குறிச்சி மக்கள் வந்து நமக்கு ரொம்ப நேரம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அசோக்குமார் எம்எல்ஏ அன்பழகன் சிவங்குறிச்சி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் கலந்துருக்காங்க. ஸோ இந்த குளத்தை பற்றி சொல்லணும்னா சிவங்குறிச்சியில் வந்து பெருசாக எந்த ஒரு குளமே கிடையாது. இருக்கிற குளம் இது பக்கத்துலேயே பெரிய காட்டாறு ஓடிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே ஒரு குளமே கிடையாது. ஸோ அப்படி இருந்த ஒரே ஒரு குளம் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுனால அதை சீரமைக்கிற வரைக்கும் நம்ம ஸோ இந்த குளத்தை தூர்வாரி கரைகளை முடிச்சு இதுக்கான வரத்து வரி மூலம் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த குளத்தை மீட்டெடுத்து இங்கே இருக்க மக்களுக்கு பெரிய அளவில் பலனுள்ளதாக இருக்குது. சிவங்குறிச்சி குளம் சீரமைக்கிற பணிகள் ஆரம்பிக்கிறதுக்காக வந்து மழை காலமாக ஆரம்பித்ததுனால மரக்கன்றுகள் கொடுக்குற வேலைகளாக ஆரம்பிச்சு. ஸோ இனி எல்லா ஏரி குளங்கள் சீரமைக்கிற வேலையிலையும் மரக்கன்றுகள் கொடுக்குற பணிகளையும் இதோடு சேர்த்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாங்கன்று, புலாக்கன்று, நெல்லி, மகோகனி, தேக்கு எல்லா மரக்கன்றும் இருக்கும். கொய்யாக்கன்றும் இருக்கும். பணிகள் ஆரம்பிக்கணும். கலந்துக்கிட்ட வந்தவங்க எல்லாருக்கும் மரக்கன்றுகள் கொடுத்து பணிகளை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த குளம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அங்கே ஒரு டவர் இருக்குல்ல, அந்த டவர் வரைக்கும் போய் அந்த சைடு ஒரு பனைமரம் இருக்கும், அது வரைக்கும் போய் இப்படியே வந்து இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக வந்து இப்படியே போய் அந்த சைடு போயிடும். இந்த குளத்துலேயும் வந்து மேலே வந்து எலக்ட்ரிசிட்டி போல் இருக்குது, பெரிய டவர் இருக்குது, ஹெச்டியில். ஸோ இந்த குளத்தை ஒட்டி இங்கே போயிட்டுருக்க காட்டாறு இருக்குது. இங்கே ஒரு செக் டேம் கூட இருக்குது. ஸோ தெரியும்னு நினைக்கிறேங்க இது பார்த்தா. ஸோ இதில் தண்ணி ஓடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இதில் ஊறும். இதை தாண்டி இதுக்கான வரத்தும் இருக்கும். ஸோ அது மூலியமாக இந்த குளத்துக்கான தண்ணி கிடச்சிடும். இந்த குளமும் நிரம்பிடும். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீரின்றி அமையாது உலகு, நீர்நிலைகளின்றி அமையாது நீர்.